எப்பயுமே நைட்டிலே இந்த போர் அடிச்சிச்சு. எனக்கே சலுப்பா போச்சு என்ன பார்க்கறதுக்கு. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாளாவது சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நான் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்க கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 2 நாள் தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்களா. சரி இது வந்துட்டு ஃபஸ்ட்டு முதல்ல நான் தான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸா. அதனால் வந்துட்டு எப்படி இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வயசானவங்களுக்கு தைச்ச மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் சரி இன்னைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேட்சாக ஒரு சாரீ எடுத்து கட்டியாச்சு. அப்புறம் பூ கட்டாமல் வச்சுருந்துச்சு அம்மா. சரின்ட்டு பார்த்துட்டு நான் தான் பூ கட்டினேன். எப்படி கட்டியிருக்கேன்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பூ கட்ட அவ்வளோவா தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாரி கட்டியிருக்கேன். அப்புறம் அப்படியே ஒரு சிம்பிளாக மேக்கப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு 10 ரூபாயிலே மேக்கப் முடிகிற பொருள் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இப்போல்லாம் வந்துட்டு. ஏன்னா ஒரு டைம்லலாம் வந்துட்டு நான் மேக்கப் போடணும்னா லிப்ஸ்டிக் இல்லாமல் மேக்கப் போடணும் ஆளே வேறு. இப்போ வந்துட்டு லிப்ஸ்டிக் பக்கமே போகிறதில்ல. ஏதோ ஒரு க்ரீம் போட்டு அந்த பவுடர் தடவி ஒரு பொட்டு மட்டும் தான் வச்சுக்கேன். வேறு எதுவுமே மேக்கப்பெல்லாம் அதிகமாக பண்ணவே மாட்டேன். மேக்கப் போட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளாஸுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா கிளாஸ் டைம் வந்துட்டு 12 to 2 அதனால் அப்படியே கிளம்பியாச்சு. என்ன மாரி கல்யாணத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் மாறி இருக்கீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.